வந்தவர்கள் அனைவருக்கும் இனிய கிறிஸ்துமஸ் நாள் நல்வாழ்த்துக்கள். மெரி கிறிஸ்துமஸ். நம் வருடத்தின் கடைசியை நெருங்கி கொண்டிருக்கிறோம். இல்லை, இன்னும் ஒரு 6 நாள் தான் இருக்குது. இன்னைக்கு 25. அடுத்த வாரம் இந்நேரம் நான் பேசும் பொழுது 2026 கர்த்தருக்கு சித்தமானால் கர்த்தருடைய கிருபையோடு 2026 ஜனவரி 1ஆம் தேதி நாம் சந்திப்போம் இல்லையா? ஸோ இது கடைசி ஒரு வாரம் இருக்குது ஆண்டவருடைய பாதத்துல. ஸோ நான் ரெக்கமெண்ட் பண்ற காரியம் என்ன அப்படின்னா, இந்த ஒரு வாரம் எத்தனை நாள் முடியுமோ அத்தனை நாள் ஃபாஸ்டிங் இருந்து ஜெபிக்கும்படியாய் கேட்டுக்கொள்கிறேன். ஆனா அடுத்த வருஷத்துக்கு ஆண்டவர் நம்ம எப்படி லீட் பண்ண போறாருன்னு தெரியல. ஆண்டவர் நம்ம எப்படி நடத்துவார் என்று தெரியல. அவருடைய வழிகள் ஆச்சரியமா இருக்கிறது. அவருடைய பாதைகள் ஒரு ஆச்சரியமான காரியமா இருக்கிறது. நம்ம எந்த ரோல் நமக்கு வைத்திருக்கிறார், என்ன காரியங்களை நமக்கு வைத்திருக்கிறார் என்பது நமக்கு தெரியணும் இல்லையா? ஸோ அதை பற்றி தெரிந்து கொள்வதற்கும், நம்மை அடுத்த வருஷத்துக்கு ஆயத்தப்படுத்துவதற்கும், நம்மை தகுதிப்படுத்திக் கொள்வதற்கும் குறைந்தது ஒரு 3 நாளாவது நம்ம ஒரு ஃபாஸ்டிங் ப்ரேயர் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணி 2026க்கு ஆண்டவர் எனக்கு என்ன பேச போறீங்க, 2026 என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்க போகிறது, ஊழியத்துல இன்னும் நான் எப்படிப்பட்ட காரியங்களை நான் செயல்படுத்த போகிறேன், ஆண்டவருக்காக எப்படி செய்ய போறேன், என்னுடைய வேலை எப்படி போகிறது, என்னுடைய வாழ்க்கை எப்படி போகுது. இது ஒரு ஜோசியமோ இல்ல ராசி பலனோ கிடையாது. ஆனா ஆண்டவருக்காய் நாம உபவாசம் இருந்து அடுத்த வருஷத்துக்கு ஆயத்தத்தை நாம என்ன பண்ண போறோம், மேற்கொள்ள போறோம். ஸோ இன்றைக்கு முதலாவது வந்த அனைவருக்கும் நன்றி. என கிறிஸ்துமஸ் நாள்ல நான் கேட்டேன் ஜெஃப்ரி கிட்ட, கிறிஸ்துமஸ் அன்னைக்கெல்லாம் வருவாங்களா ஜெஃப்ரி அப்படின்னு. அண்ணா வருவாங்கண்ணா அப்படின்னா. ஸோ குறைந்தது 6 பேர் வந்திருக்கிறீங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். ஸோ இன்னைக்கு என்ன தலைப்பு அப்படின்னா, ராஜாவும் ஆசாரியர். ரொம்ப சீக்கிரமா முடிச்சிடுறேன். வி ஹாவ் வெரி லிமிட்டட் டைம். பாருங்க, ஸ்ட்ரெயிட்டாவே மத்தேயு 1:1 எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துவனுடைய வம்ச வரலாறு. இந்த வசனத்தை ரொம்ப சாதாரணமா நம்ம கடந்து போயிடுவோம். ஆஹ் ஆஹ் ஒரு ஆதியாகமம் 1:1க்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ், ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். யோவான் 1:1 கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ், ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனா இருந்தது. அந்த இம்பார்ட்டன்ஸை நம்ம மத்தேயு 1:1 கொடுக்க மாட்டோம். ஏன்னா இது ஒரு ஜீனியாலஜி லிஸ்ட், இது ஒரு வம்ச வரலாறு லிஸ்ட் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிடுவோம், நம்ம கடந்து போயிடுவோம். ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறு. ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றான், ஈசாக் யாக்கோபை பெற்றான். ஆப்வியஸா இந்த வசனம் ஸ்டார்ட் பண்ணும்போது எப்படி வந்திருக்கலாம், இயேசு கிறிஸ்துவனுடைய வம்ச வரலாறு அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணிட்டு ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றான், ஈசாக்கு யாக்கோபை பெற்றான் அப்படின்ட்டு போயிருக்கணும். ஆனா இங்க ஒரு 2 பேருடைய பேரை இங்க பரிசுத்த ஆவியானவர் இந்த மத்தேயு புஸ்தகத்தை எழுதுறார். யார் அப்படின்னா, ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துவனுடைய வம்ச வரலாறு. இவங்க 2 பேருக்கு மாத்திரம் என்ன ஸ்பெஷல் ஆபிரகாமையும் தாவீதையும் இங்க ஆண்டவர் இங்க வேத வசனத்துல இங்க லிங்க் பண்ணி இருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பாக்குறப்போ என்ன யோசனைக்கு வருகிறது அப்படின்னா, இந்த 2 பேர் மாத்திரம் டச் பண்ண ஒரு டாபிக் இருக்கு. யார் அப்படின்னா, மெல்கிசேதேக் அப்படிங்கிற ஒரு கேரக்டர். பாருங்க, மெல்கிசேதேக் பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும். பழைய ஏற்பாட்டுல ஆபிரகாம் என்ன பண்றாரு, அவரு சந்திக்க வருகிறாரு. வசனத்தை எடுத்துக்கொள்ளலாம். ஆதியாகமம் 14ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 18 வாசிக்கிற, அன்றியும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனா இருந்த சாலேமின் ராஜாவாகிய மெல்கிசேதேக்கு. நல்லா கவனிங்க. பழைய ஏற்பாட்டுல நம்ம நிறைய ராஜாக்களை பார்த்திருப்போம், நிறைய ஆசாரியர்களை பார்த்திருப்போம். ஆனா சில பேர் மாத்திரம்தான் ஆசாரியத்துவமும் இருக்கும், ராஜா கேரக்டருமே இருக்கும். ஆசாரியத்துவமும் அவங்க வச்சிருப்பாங்க, ராஜ மேன்மையும் அவங்களுக்கு இருக்கும். அதுல முதலா வேதத்துல வருகிற ஒரு ஆள் இந்த மெல்கிசேதேக்கு. பாருங்க, அன்றையும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனா இருந்த சாலேமின் ராஜா, ஆசாரியனா வந்திருக்கிறாரு, ராஜாவா வந்திருக்கிறார் இந்த மெல்கிசேதேக்கு. எபிரேயர் புத்தகத்துல நீங்க படிச்சீங்கன்னா இந்த மெல்கிசேதேக்கை பத்தி சொல்லும் பொழுது, இவனுக்கு வம்ச வரலாறு இல்லாதவன், இவன் தூக்கம் இல்லாதவன், இவனுக்கு அப்பா அம்மா யாருன்னு தெரியாது, எதுவுமே தெரியாது. திடீர்னு இவர் இயேசு கிறிஸ்துக்கு ஒரு முன்னோடியாய். பழைய ஏற்பாட்டுல நிறைய அந்த ஒரு நிழல், இயேசுக்கான நிழல் உருவங்களை நீங்கள் பார்க்க முடியும். அந்த நிழல் உருவங்கள்ல இந்த மெல்கிசேதேக் என்ற ஒரு கேரக்டர். ஆண்டவருக்கு ஒரு பேர் இருக்கு, மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி
ஆசாரியர் ஆனவர். ஏன்னா ஆண்டவர் யூத கோத்திரத்தை சார்ந்தவர், லேவி கோத்திரம் தான் ஆசாரியன் ஆகணும். அப்போ அந்த கோத்திரத்தின்படி அவர் ஆசாரியன் ஆக முடியாது. அதனால அவர் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி அவர் ஆசாரியர் ஆனார். இப்ப இந்த மெல்கிசேதேக்கு யார் அப்படின்னா ஆசாரியன், ராஜா, 2 கேரக்டர். பாருங்க, அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஆபிரகாமை எதுக்கு அங்க கொண்டு வர்றாரு? ஆபிரகாம் மெல்கிசேதேக்கை பத்தி பேசியிருக்கிறார். தாவீதை குறித்து என்ன பண்றாரு? தாவீது பாருங்க, சங்கீதம் 110 அதிகாரத்துல எடுத்துக்கிட்டீங்கன்னா, சங்கீதம் 110:4 ஒரு தீர்க்க தரிசனமான ஒரு வார்த்தையே தாவீது பேசுகிறார். நீர் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி என்றென்றைக்கும் ஆசாரியராய் இருக்கிறீர் என்று கர்த்தர் ஆணையிட்டார், மனம் மாறாமலும் இருப்பார். பாருங்க, ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம், நம்மிடம் எதிர்பார்க்கிற ஒரு காரியம். நீங்க ராஜாவாகவும் இருக்கணும், ஆசாரியராகவும் இருக்கணும். பழைய ஏற்பாட்டு காலத்திலிருந்து அப்படிப்பட்ட நபரை தான் ஆண்டவர் தேர்ந்தெடுக்கிறார். மிகப்பெரிய காரியங்களை அவர்கள் மூலமாக தான் செய்ய வைக்கிறார். அப்போ நல்லா கவனிங்க, இந்த மெல்கிசேதேக்க பற்றிய காரியங்களை விளக்கமாய் அறிந்தவர்கள் 2 பேர். ஒன்னு ஆபிரகாம், இன்னொன்னு தாவீது. நான் நிறைய இடத்துல சொல்லியிருப்பேன் உங்ககிட்ட. மத்தேயு என்கிற புத்தகம் ஆண்டவரை எவ்வாறு காட்டுகிறது அப்படின்னா, அவரை ஒரு ராஜாவாக காட்டுகிறது. அது யூதர்களுக்காக எழுதப்பட்ட புஸ்தகம். அது ஆண்டவரை ராஜாவாக காட்டும். எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா ராஜா, ராஜரீகம், இந்த மாதிரியான ஒரு டைமென்ஷன்ல தான் ஆண்டவரை காட்டும். சோ இங்க பாருங்க, எத்தனையோ பேர் இருக்கு. ஈசாக்கை குறித்து சொல்லியிருக்கலாம், யாக்கோபை குறித்து சொல்லியிருக்கலாம், சாலமோனை குறித்து சொல்லியிருக்கலாம். நான் வசனம் சொல்லுது, ஆபிரகாமின் குமாரனும் தாவீதின் குமாரனும் ஆகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வம்ச வரலாறு. இப்ப இந்த 2 பேரும் மெல்கிசேதேக்கை குறித்து அறிந்தவர்கள். அதாவது ஒரு ராஜாவும் ஆசாரியனுமா இருந்த ஒரு நபரை அறிந்தவர்கள். அப்போ இந்த மத்தேயு சொல்றப்போ அதை கோட் பண்றாரு, ஆபிரகாமின் குமாரனும் தாவீதின் குமாரனும் ஆகிய இயேசு கிறிஸ்துனுடைய வம்ச வரலாறு. அப்போ நல்லா கவனிங்க, பழைய ஏற்பாட்டுல இருந்து ஆபிரகாமை பாக்குறோம். ஆபிரகாம் அதுக்கு முன்னாடி, இப்ப நம்ம மெல்கிசேதேக் பத்தி வாசிச்சோம் இல்லையா, அதுக்கு முன்னாடி வசனத்துல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அவர் சண்டை போடுறாருங்க. யார் கூட தெரியுமா சண்டை போடுறாரு? 17ஆம் வசனத்துல, அவன் கெதர்லா கோமேரியும் அவனோடு இருந்த ராஜாக்களையும் முறியடித்து திரும்பி வருகிற போது, ராஜா கூட யார் சண்டை போடுவான்? ராஜா கூட கிடையாது, ராஜாக்கள். ராஜாக்களை முறியடித்தார் அப்படின்னா ஆபிரகாமுக்குள்ள ஒரு கேரக்டர். என்ன கேரக்டர் ஆண்டவர் வைக்கிறாருன்னா, ஒரு ராஜா கேரக்டர், ஒரு ராஜா மேன்மை, ஒரு கிங்ஷிப் அப்படின்வாங்க தமிழ்ல. அதுக்கு என்ன வார்த்தைன்னு தெரியல. ராஜத்துவம், கிங்ஷிப். அதே நேரத்துல ஆபிரகாம் போற இடம்லாம் பலிபீடம் கட்டுறாரு, பலி செலுத்துறாரு. உங்க எல்லாருக்குமே தெரியும், ஆபிரகாம் எல்லா இடத்துலயும் பலி செலுத்துறாரு. ஈசாக்க பலி செலுத்தும் போது கூட அந்த இடத்துல எடுத்துட்டு பலி செலுத்துறாரு. அப்போ இன்பில்ட்டாவே அவருக்குள்ள ராஜத்துவமும் இருக்குது, கிங்ஷிப்பும் இருக்குது, ஆசாரியத்துவமும் இருக்குது, பிரீஸ்ட்ஹுட். அப்போ ஏன் ஆபிரகாமை ஆண்டவர் உயர்த்த வேண்டும்? ஏன் தாவீது குறித்து உங்களுக்கு தெரியும். தாவீது யாரு? தாவீது ராஜா, உங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஆனா வசனம் சொல்லுது, அவன் தேவனுடைய பெட்டி எடுத்துட்டு வரப்போ சணல், எல்லாத்துக்கும் வசனம் சொல்றதுக்கு நேரம் இல்லை, சணல் நூல் ஏபத்தை தரித்திருந்தான் அப்படின்னு வசனம் சொல்லுது. இப்ப சணல் நூல் ஏபத்தை யார் தரிப்பா? ஆசாரியன் தான் தரிக்கணும். அதே நேரத்துல இன்னொரு வசனம் சொல்லுது, தேவ சமூக தப்பங்களை அவன் சாப்பிட்டான். சமூக தப்பத்தை யார் சாப்பிட முடியும்? ஆசாரியன் தான் சாப்பிட முடியும். அப்போ he has a capability. இந்த ஆசாரியத்துவமும் இருக்குது, சேம் வே ராஜ மேன்மையும் அவனுக்கு இருக்கு. அப்போது செலக்டிவா ஒரு ஆபிரகாமையும் தாவீதையும் தேர்ந்தெடுத்துக்கான காரணம், அவர்கள் மெல்கிசேதேக்கை டச் பண்ணவங்க. மெல்கிசேதேக் ஆசாரியனாவும் இருந்தாரு, ராஜாவும் இருந்தாரு. அவர்களே ராஜ காரியங்களும் உள்ள இருந்தது, ஆசாரியனுடைய காரியங்களும் உள்ள இருந்தது. தாவீதுக்குள்ளும் ராஜ மேன்மை இருந்தது, ஆசாரியத்துவமும் இருந்தது. பாருங்க, இதை வச்சு கிறிஸ்துமஸ்க்கு என்ன சொல்லுறீங்கன்னு நீங்க கேக்குறீங்க. இன்னும் கொஞ்ச நேரம் இருங்க, நம்ம அந்த கிறிஸ்துமஸ் நாளுக்கு வருவோம். இப்போ அடுத்த ஒரு 2 பேரை குறித்து பார்க்க போறோம். இவர்கள் 2 பேர் யார் அப்படின்னா, ரொம்ப நாள் சைலன்ஸ்க்கு அப்புறம் பிறந்தவர்கள். முதலாவது சைலன்ஸ் எங்க உண்டாவது? ஆண்டவர் பேசாம இருந்த காரியங்கள் எங்க நடக்குது அப்படின்னா,
எகிப்துல 430 வருஷம் அடிமைத்தனத்துல இருக்கிறப்போ ஆண்டவர் என்ன பண்றாரு? யார்கிட்டயுமே பேசல. அந்த 430 வருஷம் அமைதியா இருக்கிறார் ஆண்டவர். யோசேப்புக்கு அப்புறம் கர்த்தருடைய வார்த்தைகள் என்ன ஆயிடுச்சு? ஸ்டாப்ட். அதோட ஒரு 430 வருஷம் ஆண்டவர் பேசல. அத நம்ம அப்படி ஒரு பேஜ்ல கடந்துடலாம். யாத்திராகமத்துல முடியும்போது ஒரு பேஜ் அப்படி கடந்துருச்சு அப்படின்னா 430 வருஷம் க்ளோஸ். அந்த 430 வருஷம் கழிச்சு திடீர்னு ஒரு குழந்தை பிறக்குது. மோசே என்று பெயரிட்டார்கள். மோசேவ பார்த்து மோசே உங்களுக்கு தெரியும். அவர் எல்லா விதமான டேலண்ட்டும் நிறைந்தவர். ஆனா அவர்கிட்ட இன்னொரு ஒரு டேலண்ட் இருந்தது. என்ன அப்படின்னா, அத அவர் கண்டுபிடிக்கல. மக்கள் கண்டுபிடிச்சாங்க. அதாவது எகிப்து மக்கள், இஸ்ரவேல் மக்கள்லாம் கண்டுபிடிச்சுட்டாங்க. என்னன்னா, இவரு ஒரு சண்டைய போய் சால்வ் பண்றாரு. ஃபர்ஸ்ட்டு ஒரு வாட்டி சண்டை போடுறப்போ எபிரேயனும், எகிப்தியனும் சண்டை போடுறப்போ எகிப்தியன அடிச்சு கொன்னுடுறாரு. கொன்னுட்டு புதைச்சுட்டு போட்டுட்டு போயிடுறாரு. அடுத்து 2 எபிரேயர்கள் சண்டை போடுறப்போ, "எப்பா நம்ம சகோதரர்கள், நீங்க சண்டை போடலாமா?" அப்படின்னு அவரு வந்து ரொம்ப சாதாரணமா கேட்கும்பொழுது அவங்க சொல்றாங்க, "எங்கள் மேல் உன்னை அதிகாரியாகவும் எங்கள் வைத்தவர்கள் யார்?" வசனம் சொல்லுது இங்கிலீஷ்ல ரொம்ப கிளியரா இருக்கு. "ஹூ மேட் யூ ஆஸ் எ ரூலர்?" ஆ மோசஸ்க்கு அந்த ஒரு தாட் ப்ராசஸே இல்ல. ஆனா அவருக்குள்ள ஒரு இன்பில்ட்டான ஒரு டேலண்ட் இருக்கு. என்ன அப்படின்னா, ஹி கேன் ரூல். அவர் ஆள முடியும். ஆள்வது யார்? ராஜாவால தான் ஆள முடியும். கிட்டத்தட்ட 40 வருஷம் ஹி வாஸ் ஒரு ராஜாவா தான் அவர் என்ன பண்றாரு? இருக்கிறாரு. அந்த 40 வருஷத்துக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ராஜாவை போல இருக்கிறார். அதே நேரத்துல இன்னொரு வசனம் இருக்குது. யாத்திராகமம் 25, 22ல அவர் ராஜாவே ஒரு பக்கம் இருந்து கொண்டு வருகிறார். அதே நேரத்துல ராஜானா ராஜா இல்ல. அந்த ராஜாவுடைய குணம், அந்த ரூலிங் கெப்பாசிட்டி நம்ம கிட்ட அது இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புறாரு. அதுதான் நான் கடைசியில சொல்ல வரேன். பாருங்க 25 யாத்திராகம் 25, 21ல கிருபாசனத்தை பெட்டியின் மீதில் வைத்து, பெட்டிக்குள்ளே நான் உனக்கு கொடுக்கும் சாட்சி பிரமாணத்தை வைப்பாயாக. அங்கே நான் உன்னை சந்திப்பேன். யார்கிட்ட சொல்றாரு? மோசே கிட்ட சொல்றாரு ஆண்டவர். கிருபாசனத்தின் மீது நான் உன்னை சந்திப்பேன். ரியலா அங்க சந்திக்கிறது யார ஆண்டவர் சந்திக்கணும் அப்படின்னா, பிரதான ஆசாரியன தான் சந்திக்கணும். இங்க வசனம் சொல்லுது, மோசேவை நான் அங்கே சந்திப்பேன். அப்போ கொஞ்சம் லேட்டா ஜாயின் பண்ணவங்களுக்காக மறுபடியும் சொல்றேன். மத்தேயு 1:1ல ஸ்டார்ட் பண்ணும்பொழுது, ஆபிரகாமின் குமாரனும், தாவீதின் குமாரனுமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வம்ச வரலாறு. ஏன் ஆபிரகாமையும், தாவீதையும் டச் பண்ணாருன்னா, அவங்க 2 பேர் தான் மெல்கிசேதேக்கை ஒருத்தரு நேரா பார்த்தவரு. இன்னொருத்தர் மெல்கிசேதேக் குறித்து தரிசனமாய் பார்த்தவர். மெல்கிசேதேக் யாருன்னா, அவன் ஆசாரியனும் ராஜாவுமா இருந்தான். 2 கேரக்டர் அவனுக்குள்ள இருந்தது. வேதத்துல நெறைய ராஜாக்கள் இருந்தாங்க. நெறைய ஆசாரியர்கள் இருந்தாங்க. ஆனா, இந்த 2 கேரக்டர் இருக்கிறது ரொம்ப பெக்யூலியரான கேரக்டர். இந்த 2 கேரக்டரும் நமக்குள்ள இருந்தா தான் ஆண்டவர் நம்மளை பெரிய காரியங்களுக்கு செலக்ட் பண்ணுவாருங்க. பல ராஜாக்கள் இருக்கலாம். ஆனா, தாவீது மாரி இருக்க முடியுமா? பல கோத்திர பிதாக்கள் இருக்கிறாங்க. ஆனா, ஆபிரகாம் மாரி இருக்க முடியுமா? அதே மாரி பல பேர் இருக்காங்க. இந்த மோசே மாதிரி. யாராலயும் என்ன பண்ண முடியாது? வழி நடத்துவதற்கு ஒரு தலைவர்ன்னு பார்க்கும் பொழுது நமக்கு மோசேவை போல வேற ஆள் கிடையாது. அப்போ ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறது, நீங்க யாரா வேணா இருக்கலாங்க. நீ உங்களோட டெசிக்னேஷன் எதுவா வேணா இருக்கலாம். ஆனா ஆண்டவர் யோசிக்கிறார். உன்கிட்ட ஒரு ராஜாக்கான கேரக்டர் உன்கிட்ட இருக்குதா? உன்கிட்ட ஒரு ஆசாரியனுக்கான கேரக்டர் இருக்கா? ராஜான்னா என்ன பண்ணணும்? நீங்க ரூல் பண்ணணும். உன்னுடைய கண்ட்ரோல்ல நீ சில காரியங்களை வைத்துக் கொள்ளணும். அதே நேரத்துல ஆசாரியன்னா அதற்கு தேவையான பலிகளை செலுத்தணும். தேவையான காரியங்களை என்ன பண்ணணும்? செலுத்தணும். பண்டிகைகள் கொண்டாடப்படணும். ஆண்டவருக்கான ஊழியங்களை செய்யணும். ஒரு பக்கம் ராஜாவா இருக்கணும், ஒரு பக்கம் ஆசாரியனா. ஆண்டவர் அதத்தாங்க விரும்புறார். அப்ப மோசேவ பார்த்தீங்க அப்படின்னா, மோசே ரூல் அதிகாரியா இருக்கிறார். நியாயாதிபதியா இருக்கிறார். இன்னொரு பக்கம் பிரதான ஆசாரியனுடைய வேலையை செய்து கொண்டிருக்கிறார். இதுக்கப்புறம் ஒரு சைலன்ஸ் வருது. எகிப்துல 430 வருஷம் சைலன்ஸ்க்கு அப்புறம் மோசே பிறக்கிறார். அதற்கு பிறகு ஒரு சைலன்ஸ் வருது. 1 சாமுவேல் நியாயாதிபதிகள் காலங்கட்டம்லாம் முடிஞ்ச பிறகு ஆண்டவர் அமைதியாயிறாரு. இவனுங்களுக்கு சொல்லி திருத்துறதுக்கு நம்மளால ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லி அமைதியாயிறாரு. அப்போ வசனம் சொல்லுது 1 சாமுவேல் 3:1ல சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் ஏலிக்கு முன்பாக கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தான். அந்நாட்களிலே கர்த்தருடைய வசனம் அபூர்வமா இருந்தது. கர்த்தருடைய வசனமே இல்ல. வார்த்தையே இல்ல. சைலன்ஸ். எப்படி ஒரு 430 வருஷம் சைலண்டா இருந்ததோ, அதுபோல இப்போ
அமைதியாயிட்டார் ஆண்டவர், யாருக்கிட்டயுமே பேசுறதுக்கு இல்ல. ஆனா அந்த இடத்துல ஒரு குழந்தை பிறகுது. அதான் சாமுவேல். அந்த சாமுவேல் ஆசாரியனா இருந்தான்ங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். ஆனா வசனம் சொல்லுது 1 சாமுவேல் 8:15 பாத்தீங்க 7:15 பாத்தீங்கன்னா, சாமுவேல் உயிரோடு இருந்த நாளெல்லாம் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்தார். பாருங்க யார ஆண்டவர் செலக்ட் பண்றாரு. We need to have a capability of both. ராஜத்துவமும் இருக்கணும். அதாவது ஆளவும் தெரியணும். நியாயம் விசாரிக்க தெரியணும். அதே நேரத்துல பிரதான ஆசாரியனாகவும் இருக்க தெரியணும். ஆசாரியனாகவும் இருக்க தெரிய வேண்டும். நான் ஒரு 5 கேரக்டர் சொன்னேன் இப்போ. முதலாவது மெல்கிசேதேக்கு, அடுத்து ஆபிரகாம், அடுத்து தாவீது, அடுத்து மோசே, அடுத்து சாமுவேல். இந்த 5 பேருக்குள்ள இருந்த டேலண்ட் என்ன அப்படின்னா, அவர்கள் 2 காரியங்களையும் செய்தார்கள். நீங்க சாலமோன பாத்தீங்க அப்படின்னா, அவர் ராஜாவா இருந்தாரு. அடுத்து வேற எதுவும் போல. வேற ஒரு காரியத்துக்கு போல. வேற எந்த ராஜாக்களும் பாத்தீங்கன்னா, அடுத்த பிரதான ஆசாரியனா இருக்கிறதுக்கு அவங்களுக்கு தகுதியே அவங்களுக்கு என்ன பண்ணல, கொண்டு வரல. ஆனா இவர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா, டூயல் ரோல் பண்ணாங்க. 2த்தையுமே என்ன பண்ணாங்க? பண்ணாங்க. இப்போ அடுத்த சைலன்ஸ் எப்போ நடக்குது அப்படின்னா, பழைய ஏற்பாட்டுக்கும், புதிய ஏற்பாட்டுக்கும் நடுவுல, மல்கியாவுக்கும், மத்தேயுக்கும் நடுவுல இருக்கிற ஒரு 2 வெள்ளை காகிதங்கள். இந்த 2 வெள்ளை காகிதங்கள் கிட்டத்தட்ட 400 வருஷம். ஆண்டவர் யார்கிட்டயும் பேசல. ஆண்டவர் அமைதியாயிட்டார். அப்போ எப்பவுமே ஆண்டவர் அமைதியா இருக்கிறார்னா, ஒரு மிகப்பெரிய எழுப்புதல என்ன பண்ண போறார்? ஆண்டவர் கொண்டு வர போறார்ன்னு அர்த்தம். அதனாலதான் எகிப்துல அடிமைப்படும்போது 430 வருஷம் கழிச்சு மோசே என்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு தாசனை எழுப்புகிறார். அதற்கப்புறம் அமைதிக்கு அப்புறம் சாமுவேல் என்கிற ஒரு மிகப்பெரிய தீர்க்கதரிசி, மிகப்பெரிய ஆசாரியன், மிகப்பெரிய ஒரு ரூலர், நியாயாதிபதி என்ன பண்றாரு? ஆண்டவர் எழுப்புறார். அதற்கு பிறகு ரொம்ப நாள் கழிச்சு மல்கியா நம்முடைய வேதத்துல பழைய ஏற்பாடு முடிஞ்ச பிறகு 2 வெள்ளை காகிதம் இருக்கு இல்லையா? ஒரு ஆண்டவர் பேசாத 430 வருடங்கள். அந்த வெள்ளை காகிதத்த பார்க்கும் போதெல்லாம் யோசிங்க. அந்த வெள்ளை காகிதம் உங்களுக்கு ஒரு பெரிய மெசேஜ் குடுக்கும். என்ன அப்டின்னா, இந்த வெள்ளை பேப்பர பார்க்கும் பொழுது ஆண்டவர் பேசலன்னா நம்முடைய வாழ்க்கை அவ்வளவுதாங்க. ஆண்டவர் பேசலன்னா நம்முடைய வாழ்க்கை வெறும் வெள்ளை பேப்பர். எதுவுமே எழுதப்படாத ஒரு வெற்று காகிதமா தான் நம்முடைய வாழ்க்கையில இருப்போம். பாருங்க திடீர்னு மறுபடியும் ஒரு 400 வருஷம் கேப். திடீர்னு ஒரு சத்தம் உண்டாகுது. என்னன்னா மரியாளுக்கு ஒரு சத்தம் உண்டாகுது. உனக்கு ஒரு குமாரன் பெறுவார். அந்த குமாரனுக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அப்போ சைலன்ஸ் ரொம்ப நாள் வாழ்க்கையில ஒரு விரக்தி, ஒரு ஒரு வெற்றிடம். ஆண்டவர் பேசலையே, ஆண்டவருடைய வாழ்க்கையில எதுவுமே இடைப்படலையே அப்படின்னா, ஹி இஸ் வெயிட்டிங் ஃபார் த ரைட் டைம். எதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னா, நீங்க ராஜாவும் ஆசாரியனுமாய் மாறணும். எங்கெல்லாம் அவர் ரொம்ப லாங் வெயிட் பண்றாரோ, அங்க பிறக்கிற பிள்ளை எப்படி பிறக்குது அப்படின்னா, ஒரு ராஜாவாய், ஒரு ஆசாரியனாய். அப்போ இங்க இயேசு கிறிஸ்து பிறக்கிறாருங்க. இயேசு கிறிஸ்து பிரதான ஆசாரியன்னு சொல்லி நீங்க எபிரேயர்ல படிச்சீங்கன்னா ரொம்ப தெளிவா தெரியும். அவர் பிரதான ஆசாரியராய் ஒரே தரம் என்ன பண்ணாரு? மரித்து நமக்கா என்ன பண்ணாரு? மீட்பை உண்டாக்கினார். அப்படின்றது உங்களுக்கு நல்லா தெரியும். வசனத்த எடுக்க வேணாம். எபிரேயர்ல 7ஆம் அதிகாரத்துல பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா அப்படிதான் இருக்கும். அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா, மத்தேயுல பார்த்தீங்கன்னா 21:4ல தீர்க்க தரிசனம் எப்படி சொல்லப்பட்டது அப்படின்னா, ராஜா இதோ 21:4 இதோ உன் ராஜா சாந்த குணம் உள்ளவராய் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும். ஒரு பக்கம் ராஜா, ஒரு பக்கம் ஆசாரி. 2 கேரக்டரையும் முழுசா பண்ணது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்போ நல்லா கவனிங்க. சாஸ்திரிகள் இயேசு கிறிஸ்து பிறந்தோனே காணிக்கைகளை கொண்டு வராங்க. என்ன காணிக்கைகளை கொண்டு வராங்க அப்படின்னா, இன்னைக்கு காலையில பேசும்பொழுது இதை குறித்து தெளிவாய் பேசினேன். காலையில 6 மணிக்கு. சாஸ்திரிகள் 3 காணிக்கை பொருட்களை கொண்டு வராங்க. ஒண்ணு தங்கம், இன்னொன்னு தூபவர்க்கம், 3வது வெள்ளைப்பொன். நல்லா கவனிங்க. முதலாவது தங்கம் என்பது அவர் ராஜா என்பதை குறிக்கிறது. பொன், மேன்மையான ஒரு பொன், ராஜாவுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு காணிக்கை. சோ ஒரு பிள்ளையாய் குழந்தையாய் பிறந்திருக்கிறார். அவர்கள் கொடுத்த காணிக்கை. நம்மலாம் என்ன பண்ணுவோம் பிள்ளைகளுக்கு வந்தா?
ஒரு ட்ரெஸ் வாங்கிட்டு போவோம், ஜான்சன்ஸ் பேபி இது வாங்கிட்டு போவோம், தொட்டில் வாங்கிட்டு போவோம். இதெல்லாம் வாங்கிட்டு போகாம அவங்க எடுத்துன்னு வர காரியங்கள் பாருங்க, தங்கம். ஏன்னா ஆண்டவர் அவங்களுக்கு ராஜாவா இருக்கணும்னு விரும்புறாரு. சாமுவேல் புத்தகத்துல சாமுவேல் கிட்ட ஆண்டவர் பேசும்பொழுது சொல்றாரு, மக்கள் கேட்கறாங்க எங்களுக்கு ராஜா வேணும், ராஜா வேணும்னு கேட்கும் பொழுது சாமுவேல் கிட்ட சொல்றாரு, "உங்க சொல்றபடி கேளு. அவங்க உன்ன தள்ளல, நான் அவங்களுக்கு ராஜாவா இராதபடிக்கு அவர்கள் என்னை தள்ளினாங்கள்ன்னு" வசனம் சொல்லுது. அப்போ ஆண்டவருக்கு நம்ம மேல் ராஜாவா இருக்கணும்னு அவ்வளவு ஆசை. ஆனா இஸ் a வெரி ஜென்டில் காட். அவரு நம்மள கம்பல் பண்ண மாட்டாரு. நீங்க அக்செப்ட் பண்ணீங்கன்னா, எனக்கு ஆண்டவர் எங்களுடைய வாழ்க்கையில நீங்க ராஜாவா இருங்கப்பா அப்படின்னு சொன்னீங்கன்னா, அவர் உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் ராஜாவா இருப்பார். முதலாவது தங்கத்த எடுத்துட்டு போனாங்க. 2வது என்ன எடுத்துட்டு போனாங்க அப்படின்னா, தூபவர்க்கம். தூபவர்க்கம் யாருடைய வேலை அப்படின்னா, ஆசாரியன் என்பதை அவங்க அக்செப்ட் பண்ணாங்க. இவர் ராஜா, அதே நேரத்துல பிரதான ஆசாரியன். தூபவர்க்கத்துடைய வேலை என்னது? ஆசாரியன் தான் அந்த தூபவர்க்கத்தின் வேலையை பண்ணணும். தூபவர்க்கத்தை போட்டு, அது என்ன பண்ணணும்? ஜெபத்தை ஏறெடுக்கணும். சோ, முதலாவது அவர்கள் ஆண்டவரை ராஜாவா அக்செப்ட் பண்ணி தங்கத்த எடுத்துட்டு போனாங்க. 2வது அவரை பிரதான ஆசாரியரா அக்செப்ட் பண்ணி தூபவர்க்கத்த எடுத்துட்டு போனாங்க. 3வது வெள்ளை போலத்த எடுத்துட்டு போனாங்க. இங்க தான் விஷயமே. என்ன அப்டின்னா, வெள்ளை போலம் என்பது மரணத்திற்கு போடப்படுவது. மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதல். இதை நம்புவது தான் இந்த வெள்ளை போலம். சோ அவர்கள் ராஜாவ அக்செப்ட் பண்ணாங்க. பிரதான ஆசாரியன அக்செப்ட் பண்ணாங்க. 3வது அவருடைய மரணம் நமக்கு மிகப்பெரிய ஒரு காரியத்தை கொண்டு வந்தது என்பதையும் நம்ம அக்செப்ட் பண்ணணும். இந்த கிறிஸ்துமஸ் நாளில இந்த 3 கிஃப்ட்ட நீங்க குடுக்கணுங்க ஆண்டவருக்கு. என்னன்னா, 1 அவர ராஜாவா நீங்க ஏற்றுக்கொள்ளணும். 2வது அவரை பிரதான ஆசாரியனா ஏற்றுக்கொள்ளணும். 3வது அவருடைய மரணம் நமக்கு என்ன தந்ததுன்னா, இந்த ராஜா என்கிற ரோலையும், இந்த ஆசாரியன் என்கிற ரோலையும் நமக்கு கொடுத்தது. பாருங்க, சிலுவை சீன் அப்படியே கொஞ்சம் அப்படியே சீன் கிரியேட் பண்றேன். ஆ வேதத்த பொறுத்தவரைக்கும் ஒரு வஸ்திரம் கிழிக்கப்படுதோ, இல்ல வஸ்திரம் மாற்றப்படுதோ, அந்த பதவி அவன்கிட்ட இருந்து இன்னொருத்தனுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னு அர்த்தம். நான் அதுக்கு உதாரணம் சொல்றேன். சவுல் அவனுடைய வஸ்திரத்தை எடுத்து தாவீதுக்கு குடுத்தான். அதற்கு பிறகு தாவீது தான் ராஜா. யோனத்தான் தன்னுடைய வஸ்திரத்தை எடுத்து தாவீது குடுத்தான். சவுலுக்கு அப்புறம் யோனத்தானுக்கு தான் போயிருக்கணும் ராஜ பதவி. ஆனா யோனத்தான் எப்போ வஸ்திரத்தை மாத்துனானோ, தாவீது தான் அடுத்த ராஜா. எலியா கிட்ட இருந்து சால்வை எலிசாக்கு போச்சு. எலியா கிட்ட இருந்து எல்லாமே டிரான்ஸ்ஃபர் ஆகி எலிசாக்கு போயிடுச்சு. சோ எங்க வஸ்திரங்கள் மாற்றப்படுதோ, அங்க ரெஸ்பான்சிபிலிட்டி மாற்றப்படுது. இந்த இடத்துல சிலுவை மரணத்துல அவர் இருக்கிறப்போ, பிரதான ஆசிரியன் தன்னோட வஸ்திரத்தை கிழிச்சுட்டான். நல்லா கவனிங்க. பிரதான ஆசாரியன் தன்னுடைய வஸ்திரத்தை கிழித்தான். அதே நேரத்துல ஆண்டவருக்கு ஒரு சிவப்பு வஸ்திரத்தை உடுத்தினார்கள். பிரதான ஆசாரியனுடைய ரோல் இங்க மாற்றப்படுது. ஆண்டவராகிய இயேசு பிறக்கும் பொழுதே ராஜாவாக பிறந்திருக்கிறார். மத்தேயு 2:1 சொல்லும், யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? அப்ப ராஜாவா பிறந்தவர் மரிக்கும் பொழுது பிரதான ஆசாரியன் ரோலையும் வாங்குறார். சிலுவையில ஏற்றின பிறகு அவருடைய இருக்கிற ட்ரெஸ்ஸையும் அவர்கிட்ட இருந்து என்ன பண்ணிட்டாங்க? எடுத்துட்டாங்க. அந்த இடத்துல தான் அந்த ராஜா என்கிற ஒரு ரோலும், பிரதான ஆசாரியன் என்கிற ரோலும் நம்மிடத்துல மாற்றப்படுகிறது. எவ்வளவு ஒரு எவ்வளவு பெரிய கிருபை பெற்றவர்கள் நாம் பாருங்க. அவருடைய வஸ்திரங்கள் கிழிக்கப்படுவது நம்ம ரொம்ப சாதாரண நினைச்சிடுறோம். ஆனா அந்த இடத்துல அவருடைய ரோல நமக்கு தராருங்க. அதான் வசனம் சொல்லுது, வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல சொல்லுது, நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. அப்போ ஆண்டவர் இங்க வந்ததுக்கான நோக்கம், இந்த உலகத்துல பிறந்ததுக்கான நோக்கம், இப்பதான் நான் கிறிஸ்துமஸ் செய்திக்கு வரேன் கடைசி 2 நிமிஷத்துல. ஆண்டவர் இங்க பிறந்ததுக்கான நோக்கம், பழைய ஏற்பாட்டுல எப்படி நான் சொன்ன ஜெயின்ஸ், பழைய ஏற்பாட்டுடைய பெரிய பெரிய தலைவர்கள், மோசேவா இருக்கட்டும், ஆபிரகாமா இருக்கட்டும், தாவீதா இருக்கட்டும், சாமுவேலா இருக்கட்டும், மெல்கிசேதேக்கா இருக்கட்டும், இந்த 5 பேரும் இந்த 2 கேரக்டர் இருந்ததுனாலதான் ஆண்டவர் என்ன பண்ணார்? மிகப்பெரிய காரியத்தை செய்தார். அதே நேரத்துல இயேசு கிறிஸ்துக்குள்ள இருந்த அந்த 2 கேரக்டர், ராஜா, ஆசாரியன், எல்லாம் பழைய ஏற்பாட்டுல எத்தனையோ பேர் வாழ்ந்தாலும் 5 பேருக்கு தான் 5 6 பேருக்கு தான் நம்ம சூஸ் பண்ணி அதை செலக்ட் பண்ணலாம். ஆனா புதிய ஏற்பாட்டுல வாழ்கிற நமக்கும் ஆண்டவர் அதை இலவசமாய் சிலுவையில் என்ன பண்ணாரு? டிரான்ஸ்ஃபர் பண்ணாருங்க. அவர் பிறக்கும் பொழுதே ராஜாவா பிறந்தார். சோ இன்றைக்கு நம்ம காணிக்கை எடுத்துட்டு போறோம். என்ன காணிக்கைன்னா அவரை ராஜாவா அக்செப்ட் பண்றோம். அவரை
பிரதான ஆசாரியனா அக்செப்ட் பண்றோம். அவர் மரணத்தை நீங்க விசுவாசிச்சீங்கன்னா, எங்கே உயிர் பெறும் என்றால், மரண சாசனம் உயிர் பெறும் என்றால் அந்த ஓனருடைய மரணத்துல தான். எழுதினவருடைய மரணத்துல தான் அந்த மரண சாசனம் ஜீவன் பெறும். இப்ப இயேசு கிறிஸ்து மரித்தால்தான் அவரிடம் இருந்து அந்த ரோல் நமக்கு வரும். இப்ப உங்களுடைய வாழ்க்கையில ரொம்ப நாள் சைலன்ஸ், இல்ல எதுவுமே நடக்கல, இந்த வருஷம் நடக்கல, போன வருஷத்துல இந்த வருஷம் எதுவுமே நடக்கல அப்படின்னு நீங்க யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா, நீங்கள் ராஜாவும் ஆசாரியனுமாய் உங்களை நீங்க பக்குவப்படுத்துனீங்க அப்படின்னா, ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில வெளிப்படுவார். அதற்கு நீங்க அவரை ராஜாவும் ஆசாரியனுமா என்ன பண்ணணும்? அக்செப்ட் பண்ணணும். எப்பேர்ப்பட்ட தேவன் பாருங்க, எந்த குருவும் தன்னை காட்டிலும் சீஷன் பெரிய ஆள் ஆகக்கூடாதுன்னு தான் நினைப்பான். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நான் ராஜாவும் ஆசாரியனா இருக்கேன்ப்பா, நீயும் ராஜாவும் ஆசாரியனுமா இரு. சோ கர்த்தர் மறுபடியுமா இன்னைக்கு வந்தவங்க எல்லாருக்குமே சொல்றேன், இனிய கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. இந்த வரப்போகிற ஒரு 6 நாட்கள்ல குறைந்தபட்சம் 3 நாள் என்னுடைய ரெக்கமெண்டேஷன் ஒரு ஃபாஸ்டிங் இருந்து ப்ரே பண்ணுங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. ஆமென்.